Okay Google, play Tali Pogade song from YouTube on my TV. Okay, Thali Pagat video song from YouTube. Playing on MIBOX3. Okay Google, play Maru Arte song from YouTube on my TV. Sure, Maruvarthai single from YouTube. Playing on MIBOX3. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் Geekytamizha. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மீ டிவி பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி உங்கள் டிவியோட செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ மீ டிவி பாக்ஸை நீங்களே பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் நிறைய ஆப்ஸ் பேர்லாம் போட்டிருக்கு. சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கான்ஃபிகரேஷன்லாம் போட்டிருக்கு. இன்டர்நெட் கனெக்ஷனில் இது கனெக்ட் பண்ணணும். ஸோ அது கூட சைட் வந்து நமக்கு போட்டிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஆமாங்க, இது என்ன அப்படின்னு கேட்குற எல்லாருக்கும் இது என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வீட்டில் டாடா ஸ்கை, ஏர்டெல் அந்த மாதிரி டிஷ் டிவிலாம் போடுவோம்ல. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுவும் ஒரு டிஷ் டிவி மாதிரி தான். ஆனால் இது வந்து உங்கள் டிவி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டிவி வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு சாதாரண ஒரு டிஷ் டிவி மாதிரி தான். இது வந்து ஆண்ட்ராய்ட் டிஷ் டிவி அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்ன இதுதான் நான் சொல்லல டிஷ் டிவி. ஸோ இதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மெயின் அந்த ப்ராசஸ் CPU அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து டிவியோட கனெக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி வந்து நம்மளுக்கு மீ பாக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. நம்மளுக்கு ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஒரு மேட் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆடியோ போர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு பவர் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த LED எரியறதுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நமக்கு மீயோட லோகோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட மீ பாக்ஸ். நம்ம பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வாரண்டி கைடு எல்லாமே இருக்குது. ஆனால் இது வந்து நம்மளுக்கு இங்கே வாரண்டி வருமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த ப்ராடக்ட்டே இல்லை நம்மளுக்கு வந்து. ஸோ யூஎஸில் இருக்குது, சைனாவில் இருக்குது. ஆனால் இந்தியாவில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு இல்லவே இல்லை. ஸோ அந்த வாரண்டி கைடு அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் கைடு எல்லாமே வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ் செட்குள்ளே எடுத்தால் நமக்கு வந்து HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், அவங்களே HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிவி HDMI கேபிள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இது யூஸ் பண்ண முடியும். ஸோ HDMI கேபிள் இப்போ இருக்க எல்லா டிவிலையும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த HDMI கேபிள் வந்து நீங்கள் டிவியோட கனெக்ட் பண்ணணும். அந்த HDMI கேபிள் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நம்மளுக்கு ஒரு புது HDMI கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பாக்ஸில் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா EU பின் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். ஸோ EU பின் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு எந்த கன்வெர்ட்டும் தேவையில்லை. நம்ம ப்ளக்கில் போகிற மாதிரி சார்ஜரே கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு MI ரிமோட் கிடைக்கிது. ஸோ நீங்கள் வந்து மீ டிவி பார்த்துருப்பீங்க. இப்போது இந்தியாவில் லான்ச் ஆன மீ டிவியோட ரிமோட் அதே ரிமோட் தான் இந்த ரிமோட்டும். நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமான பட்டன்ஸ் தான் இருக்குது. பவர் பட்டன் இருக்குது, செலக்ட் பட்டன் இருக்குது, ஆரோ பட்டன்ஸ், அப்புறம் பேக், ஹோம் பட்டன், கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் இருக்குது, அப்புறம் அந்த சவுண்ட் பட்டன் மட்டும் தான் இருக்குது. பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத்தில் தான் இந்த டிவிக்கு உங்கள் டிவிக்கு வந்து ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் ஆகும். அப்புறம் நீங்கள் வந்து ரெண்டு ரிமோட் பேட்டரி வந்து போட வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி பவர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HDMI கேபிளும் வந்து உங்கள் HDMI போர்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஆடியோ அவுட்புட்டில் வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் அந்த ஹோம் தியேட்டர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கிட்ட இப்போ ஸ்பீக்கர்ஸ் இல்லை. ஸோ அதனால நான் ஹோம் தியேட்டர் கனெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவர் பிரிக்கை வந்து நீங்கள் வந்து பவரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் HDMI கேபிள் வந்து உங்கள் டிவியில் HDMIயில் வந்து போடுங்க. ஸோ இந்த கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி 2 பேட்டரி வந்து நீங்கள் வாங்கி போடணும். ஸோ எனக்கு யூனிட்டில் கிடைக்கல, உங்களுக்கு கிடச்சா நீங்கள் அதே பேட்டரி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் தனியாக தான் வாங்கணும். ஸோ HDMI கனெக்ட் பண்ணால் அந்த இன்புட் சோர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் டிவியில் போய் மாற்றுங்க. ஸோ AVயில் இருந்தாலும் டாடா ஸ்கையில் இருந்தாலும் HDMI மோடுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றுங்க. மாற்றினே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மீ டிவி வந்து பூட் ஆகுது. ஸோ நீங்களே பார்க்கலாம் ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்னு சொல்லி பூட் ஆகுது. நான் சொன்னல செட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த செட் ஆஃப் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு டாடா ஸ்கைலாம் எப்படி பூட் ஆகுமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இதுவும் பூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரிமோட் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள். ரிமோட் பேட்டரி போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பட்டன் அது என்ன சொல்லுதோ அந்த பட்டன்ஸ் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பட்டன், ஹோம் பட்டன் ஒன்றா ப்ரெஸ் பண்ணிட்டு எடுக்க சொல்லுது. ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து கிட்ட வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்கள் ரிமோட் வந்து ப்ளூடூத்தோட உங்களோட பாக்ஸ்க்கு வந்து கான்ஃபிகர் வந்து ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக உங்கள் புது ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா எப்படி செட்டப் பண்ணீங்களோ அதே மாதிரி செட்டப் பண்ணணும். ஸோ டிவியில் வந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப் போகலாம், இல்லாட்டி கூகுள் அசிஸ்டண்ட்டை போயிட்டு நீங்கள் செட்டப் மை டிவைஸ் அப்படின்னு கொடுத்தாலே எங்களுக்கு வந்து செட்டப் மை டிவைஸ் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். ஸோ நான் போகிற மாதிரி நீங்களும் அந்த செட்டப் மை டிவைஸ் ஆப்ஷனுக்குள்ளே போனாலே போதும். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ வீட்டில் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து வைஃபை இருந்திருக்கணும். ஸோ ஹாட்ஸ்பாட்லாம் கண்டிப்பாக வேலை செய்யாது. ஸோ மீ பாக்ஸ் அப்படின்னு அதுவே காட்டிடும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டிவியில் வர கோடும் இந்த கோடும் ஒன்றா இருந்துச்சுன்னா உங்களோட
வைஃபை எதுவோ அதை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாட்டி உங்களோட பாஸ்கோட் ஃபோனோட பாஸ்கோடு அடிச்சிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து அக்கௌண்ட்டும் செட் ஆகிடும். ஸோ உங்கள் ஃபோனில் என்ன பிரைமரி அக்கௌண்ட்டோ அந்த பிரைமரி அக்கௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்தா போதும் உங்கள் டிவிலையும் வந்து ஃபுல்லாக சிங்க் ஆகிடும். ஆண்ட்ராய்ட் ரிமோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்ட் ரிமோட் ஆப்னா நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் டிவியை வந்து நீங்கள் ஃபோன்லேருந்தே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிவி ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. 2 நிமிஷம் மேலே தான் ஃபோன் வச்சு ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் ஆக்செப்ட் இதெல்லாம் நம்ம நார்மலாக ஆண்ட்ராய்டு ஃபோன் என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு டிவி வந்து நம்மளுக்கு வந்து பூட் ஆயிடுச்சு. இந்த சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீ டிவி வந்து அஃபிஷியலாக கூகுளால் சர்டிஃபை பண்ண ஒரு ஆண்ட்ராய்டு டிவி. ஸோ அஃபிஷியலான கூகுளோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து கூகுள் வந்து டிவிக்கு பில் பண்ண இன்டர்ஃபேஸ். ஸோ அதை வந்து நீங்கள் அஃபிஷியலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் கூட மேலவே இருக்குது. ஸோ இதோட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோ அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி மீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட போய் உங்கள் வாய்ஸ் உங்கள் ஃபோனில் உங்களோட ரிமோட்டில் வந்து ஒரே ஒரு மைக்ரோஃபோன் இருக்கும். ஸோ அந்த மைக்ரோஃபோன் பட்டன் நான் காமிச்சோமே அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டோட பேசலாம். ஸோ உங்கள் ரிமோட் வந்து அவங்க வாய்க்கிட்ட வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பழைய வெர்ஷனில் தான் ஆண்ட்ராய்டு பழைய வெர்ஷனில் இருக்குது. ஆனால் நமக்கு கவலைப்பட தேவையில்ல. சிஸ்டம் அப்டேட் போய் நம்ம செக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து ஆல்ரெடி ஷாமி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 8.0 அப்டேட். ஸோ இதுதான் டிவி ஓஎஸில் லேட்டஸ்ட் ஓஎஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து உடனே ஓஎஸ் வந்து அப்டேட் நான் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப நேரம் கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் எப்படி இன்ஸ்டால் ஆகும் அதே மாதிரி இன்ஸ்டால் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு 8.0ல் ஒரு புது இன்டர்ஃபேஸ் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. கூகுள் அசிஸ்டன்ட் கூட இப்போ வந்து நம்மளுக்கு லேட்டஸ்ட்டான கூகுள் அசிஸ்டன்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட்டோட நீங்கள் கூகுள் உங்கள் வாய்ஸாலே உங்கள் டிவியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய ஆப்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டாலாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள் ப்ளே ஸ்டோர் அந்த மாதிரிலாம். அமேசான் பிரைம் வந்து இருக்காது. அமேசான் பிரைம் வந்து நம்ம தான் தனியாக ஏபிகே போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ ஏபிகே எப்படிலாம் ஏற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஎஸ்பி போர்ட் பின்னாடி இருக்குன்னு சொன்னால் அது வந்து நீங்கள் பென்ட்ரைவ்லாம் சொருகிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஏபிகே வந்து ஏற்றிக்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோர் இருக்குது. நம்மளுக்கு டிவிக்காகவே செஞ்ச ஆப்ஸ் வந்து நிறையா இருக்கும் ப்ளே ஸ்டோரில். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன ஆப் வேணுமோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ்லாம் உள்ள வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி இருக்குது. அப்புறம் யூடியூப்பும் இருக்குது. ஸோ யூடியூப் கூட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதிலே காட்டு அதுலேருந்து போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே மூவிஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே மியூசிக் இருக்குது. இதை தவிர எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆண்ட்ராய்ட் டிவி யூஸ் பண்ணுவோம் நீங்கள் வந்து வீட்டில் ஹாட்ஸ்பாட்லாம் போட்டு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த டிவி வந்து 4K கூட சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு 4K வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய எம்பி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தேராது. உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு வைஃபை கனெக்ஷன் வச்சுன்னா நீங்கள் வந்து இது வந்து வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து நம்ம நார்மல் ஃபோன் செட்டிங்ஸ் என்னமோ அதே மாதிரி நார்மல் ஃபோன் செட்டிங்ஸ் தான். ஸோ அபோட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 8.0க்கு வந்து இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட் டிவி ஓஎஸ். ஸோ கூகுள் பில் பண்ண லேட்டஸ்ட் டிவி ஓஎஸ் வந்து இதுதான். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு லேட்டஸ்ட் ஓஎஸ் மாறிடுச்சு. இதில் வந்து நீங்கள் ஃபோனில் எப்படி செட்டிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி செட்டிங்ஸ் தான் இதில் இருக்கும். நீங்கள் வந்து கீபோர்டில் வந்து ப்ளூடூத் கீபோர்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் மவுஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது தவிர பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் டிவியை பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு மட்டும் சவுண்ட் கேட்கும், எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஃபோனில் இருக்க கூகுள் அசிஸ்டன்ட்டை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கூகுள் ஹோம் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ உங்ககிட்டயும் கூகுள் ஹோம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் ஹோமை யூஸ் பண்ணி கூட நிறைய வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் பண்ணலாம். ஸோ என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நான் காட்டுறேன். ஓகே கூகுள், ப்ளே தள்ளி போகாதே சாங் ஃப்ரம் யூடியூப் ஆன் மை டிவி. Okay, Thali Pagat, a video song from YouTube. Playing on MIBOX3. Okay Google, play Maruvathai song from YouTube on my TV. Sure, Maruvathai single from YouTube. Playing on MIBOX3. Okay Google, play Vadachennai trailer on my TV. Okay, playing Vadachennai trailer from YouTube on MIBOX3. Okay Google, play Maruvathai song on my TV. Alright, Maruvathai from Google Play Music. Playing on MIBOX3. Okay Google, play some music on my TV. Sure, music from Google Play Music. Playing on MIBOX3. Okay Google, show my photos on my TV. Showing your photos on MIBOX3.
வந்து என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து கூகுள் ஹோமை யூஸ் பண்ணி அதை பண்ணலாம். அந்த கூகுள் ஹோம் மட்டும் இல்லை, உங்கள் ஃபோனில் இருக்க கூகுள் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே அக்கௌண்ட் நீங்கள் வந்து டிவிலையும் உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா போதும், இது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கியர் பெஸ்ட்டில் வாங்கினேன். கீழே வந்து லிங்க் தரேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா $65 தான் வருது. அதாவது $4000 இல்லாட்டி $4500 வரும். கஸ்டம்ஸ்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஒரு வாரம் இல்லாட்டி 8 நாள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த அன்பாக்சிங் செட்டப் வீடியோக்கு இவ்வளோ தான். நான் வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து கூடி சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.